Can enlightenment happen anywhere? Dear friends, புத்தரின் அனுபவத்தை வைத்து பார்க்கும்போது ஒருவரால் எங்கு வேண்டுமானாலும் ஞானம் அடைய முடியும். ஆனால் ஓஷோ இதற்கு கொடுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான விளக்கத்தை மிஸ் பண்ணாம வீடியோவை தொடர்ந்து பாருங்க. புத்தர் ஞானம் அடைவதற்கு தன்னுடைய மனைவியையும் குழந்தையையும் பிரிய வேண்டிய அவசியமே இல்லை என்று வரும்போது என்லைட்டன்மெண்ட் எங்கு வேண்டுமானாலும் ஏற்படலாம். ஆனால் புத்தர் இதை புத்தரான பிறகுதான் உணர்ந்தார். அவர் சித்தார்த்தாக இருக்கும்போது இதை உணரவில்லை. அதனால்தான் அவர் அரண்மனையை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. குழந்தையையும் மனைவியையும் பெற்றோரையும் விட்டு பிரிய வேண்டியிருந்தது. பிரிந்து காடுகளுக்குள்ளும் மலைகளிலும் குகைகளிலும் இயற்கையோடு தனியாக வாழ வேண்டியிருந்தது. So that the society and all its conditionings could be left behind. அவர் புத்தரான பிறகு இந்த நிகழ்வு எங்கு வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம் என்பது அவருக்கு தெரிந்தது. ஒன்றை அடைந்துவிட்ட பிறகு இது போன்று பேசுவது மிகவும் சுலபம். And that is one of the greatest problems. புத்தர்கள் நீங்கள் ஏற்கனவே புத்தர்தான் என்று சொல்கிறார்கள். அதை நாம் கேட்கும்போது நாம் ஏற்கனவே புத்தர்தானாம், பிறகு எதற்காக கவலைப்படுகிறோம், எதற்காக தியானம் செய்கிறோம், எதற்காக சந்நியாசி ஆகிறோம் என்று நினைக்க ஆரம்பித்தால் யூ மிஸ் த ஹோல் பாயிண்ட். புத்தர் சொல்வதில் தவறு ஏதும் இல்லை. இருந்தாலும் அதற்கு முன்பாக அவர் சொல்வதின் உண்மையை நீங்களும் அனுபவித்து பார்க்க வேண்டும். ஒரு நாள் நீங்களும் புத்தராக மாறும்போது உங்களாலும் வேறு எங்கும் ஒருவர் செல்ல வேண்டிய அவசியமில்லை என்று சொல்ல முடியும். அப்போது என்லைட்டன்மெண்ட் அடைவதற்கு புத்தா ஃபீல்டோ குருவோ ஒருவருக்கு தேவையில்லை என்று சொல்வீர்கள். ஃபண்டமெண்டலி இட் இஸ் ட்ரூ. நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் புத்தராக இருக்கலாம். ஆனால் அதற்கான புத்தா ஃபீல்டில் இருக்கும்போது திங்ஸ் வில் பி ஃபார் ஈஸியர். ஒரு குருவோடு ஆழ்ந்த நம்பிக்கையிலும் அன்பிலும் இருக்கும்போது வசந்த காலம் வரும்போது பூக்கள் பூத்து குலுங்குவது போல things start happening. ஒரு முறை ஒரு சம்பவம் நடந்தது. ஆனால் பார்ப்பவர்களுக்கு முதலில் அது மிகவும் எளிதாக தெரிந்தது. அதாவது முதலில் கோப்பர்னிக்கஸ் ஏதோ ஒரு விதியை கண்டுபிடித்த போது மக்கள் இதை நாங்களும் கண்டுபிடித்திருப்போம், இது மிகவும் சுலபம் என்று சொன்னார்கள். ஆனாலும் அந்த விதியை அதற்கு முன்னால் யாரும் கண்டுபிடிக்கவில்லை. கொலம்பஸ் அமெரிக்காவை அடைந்து அமெரிக்காவை கண்டுபிடித்து விட்டு திரும்பி வரும்போது மக்கள் இது ஒன்றும் பெரிய காரியமில்லை, don't make such a fuss about it. பூமி உருண்டை, யார் வேண்டுமானாலும் அங்கே போயிருக்க முடியும் என்றார்கள். ஸ்பெயினின் ராணி கொலம்பஸை விருந்திற்காக அழைத்தார். அரசவையில் உள்ள உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடப்பட்டிருந்தது. அதில் பலருக்கு கொலம்பஸ் மீது பொறாமை. உலகம் உருண்டை என்று கண்டுபிடித்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை என்று புலம்பினார்கள். கொலம்பஸ் 3 வருடங்களுக்கு முன்னால் பூமி உருண்டை என்று நான் சொன்னபோது யாரும் என்னை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் ஸ்பெயினின் ராணி எனக்கு உதவ முன்வந்தது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது என்று சொன்னார். குயின் ஆஃப் ஸ்பெயின் இதற்கு சம்மதித்தார். அவர், நீங்கள் உங்கள் பயணத்தை ஆரம்பியுங்கள், செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். இதற்கும் எல்லோரும் ராணியை பார்த்து ஏளனம் செய்து சிரித்தார்கள். இந்த பெண்ணிற்கு ஜியோகிராபியை பற்றியும் ஆஸ்ட்ரானமியை பற்றியும் என்ன தெரியும், இந்த மனிதன் ராணியை முட்டாளாக்கி விட்டான் என்றார்கள். இப்போது எல்லோரும் சொன்னார்கள் இதெல்லாம் மிகவும் ஈஸியான வேலை என்று. ஆனால் கொலம்பஸ் ஒரு காரியம் செய்தார். ஒரு முட்டையை தட்டிலிருந்து எடுத்து விருந்திற்கு வந்திருந்த மனிதர்களிடம், உங்களால் இந்த முட்டையை நேராக
இந்த மேசையில் நிற்க வைக்க முடியுமா என்று கேட்டார். எல்லோரும் முயற்சி செய்து பார்த்தார்கள். ஆனால் முட்டை உருண்டு போனது, நேராக நிற்கவில்லை. எனவே அவர்கள் முட்டையை நேராக நிற்க வைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் எப்படி நிற்க வைப்பீர்கள்? இது வட்ட வடிவமாக இருக்கிறது, இது நிற்காது என்று விவாதம் செய்தார்கள். எல்லோரும் இதற்கு வாய்ப்பு இல்லை என்று ஒத்துக்கொண்ட பிறகு கொலம்பஸ் ஒரு முட்டையை கையில் எடுத்து மேசையில் முட்டையின் அடிப்பகுதி பிளாட் ஆகும்படி ஓங்கி அடித்தார். இப்போது முட்டை நின்றது. அங்கிருந்த எல்லோரும், இது சீட்டிங், ஏமாற்று வேலை, நீங்கள் எங்களிடம் முன்பே சொல்லியிருக்க வேண்டும், நாங்களும் இதை செய்திருப்போம் என்று கூச்சல் போட்டார்கள். அதற்கு கொலம்பஸ், எப்போதுமே ஒருவர் ஏற்கனவே ஒன்றை செய்து காட்டிவிட்டால் அது ஈஸிதான். நான் உங்களை தடுக்கவில்லையே, உங்களால் இதை செய்ய முடியாது என்றும் சொல்லவில்லை. ஆனால் உங்களில் ஒருவர் கூட கற்பனை செய்து கூட இப்படி செய்யலாம் என்று நினைக்கவில்லை. நவ் இட் இஸ் சிம்பிள். இப்போது முட்டையை யார் வேண்டுமானாலும் நிற்க வைப்பீர்கள். இப்போது அது பிரச்சனையே இல்லை என்று சொன்னார். நீங்கள் புத்தராகும்போது இது எவ்வளவு எளிதாக இருக்கிறது என்று ஆச்சரியப்படுவீர்கள். இது ஏன் முன்பே நடக்கவில்லை என்று உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். இதற்கு ஏன் இவ்வளவு காலம் பிடித்தது? இத்தனை பிறவிகள் இதற்கு தேவைதானா? Why did it take millions of lives என்று நினைப்பீர்கள். ஆனால் இதன் ப்ராசஸ் மிகவும் சிம்பிள் தான். நினைத்து பார்த்தால் வேடிக்கையாகவும் சிரிப்பாகவும் இருக்கும். அண்ட் எஸ், புத்தர் எங்கு வேண்டுமானாலும் ஞானம் பெற்றிருப்பார் என்பது உங்கள் குருவை விட்டோ புத்தா ஃபீல்டை விட்டோ வெளியேறுவதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல காரணமாக தெரியலாம். அது மூளை செய்யும் சதி. நான் உங்களால் புத்தராக முடியாது என்று சொல்லவில்லை. நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் ஞானம் பெற முடியும். யூ கேன் பிகம் புத்தா எனிவேர். ஆனால் அது மிகவும் கடினமான அனுபவமாக இருக்கும். நீங்கள் குருவோடு அவரின் ஆசிரமத்திற்குள் இருக்கும்போது நடக்காவிட்டால் வேறு எங்கு சென்றாலும் இட் வில் பி வெரி வெரி டிஃபிகல்ட். ஆனால் என்லைட்டன்மெண்டிற்கு நீங்கள் எங்கு போனாலும் வாய்ப்பே இல்லை என்று நான் சொல்லவில்லை. அன்பு நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த ரெட் கிராக்ஸ் சேனல்ல நிறையவே வீடியோஸ் இருக்கு, பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பார்த்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோ ரெடி ஆயிட்டே இருக்கு. Until then, take care. Bye.